ஞாபகசக்தி கற்பனைன்றது ரொம்ப மனத்தில் ரொம்ப அடிப்படையான சக்தி. அது வேண்டான்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஞாபகசக்தி தானே. உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் இவரான்னு சொல்கிறீங்க. எப்படி? ஞாபகசக்தி தானே. உங்கள் தாய் தந்தை இருந்தாலும் சரி, உங்கள் கணவன் மனைவி இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை இருந்தாலும் சரி, உங்கள் தொழில் இருந்தாலும் சரி, உங்கள் அந்தஸ்து இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதி மதம் எது இருந்தாலும் சரி, எல்லாமே ஞாபகசக்தி தானே. அவ்வளோதானே. அது மிகப்படுத்திக்கிறீங்க. ஞாபகசக்தியில் என்ன இருக்குதோ அது எல்லாமே கற்பனையில் மிகப்படுத்துக்கிறது. இந்த ஒரு சிக்கல், இந்த ஒரு சைக்கிள் அப்படியே நடந்தே இருக்குது எப்பவுமே. இதுக்கு தான் கர்மான்னு சொல்லுவோம். இறந்த காலம் போய் நிகழ்ந்து காலத்தை மாதிரி செயல் செய்யுது. இதுதான் கர்மா. மனத்து ரொம்ப முக்கியமான தன்மை என்னென்னா ஞாபகசக்தி இல்லை. இந்த ஞாபகசக்தி இந்த கற்பனைன்றது கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சிங்கன்னா இந்த மனம் கூர்மையான ஒரு உங்கள் அனுபவத்தில் இல்லாத பரிமாணங்கள் எல்லாமே நம்ம அனுபவத்தில் கொண்டு வர்றதுக்கு இந்த மனம் ஒரு கூர்மையான கருவி.